அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்காக இந்தியா அமெரிக்கா இடையே உரசல் ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த கருத்து மோதல் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது சர்வதேச கவனத்தை ஈர்த்து வருது. முதல்ல ஜெர்மனி, இப்போ அமெரிக்கா அப்படின்னு உலக நாடுகள் அவரது கைது குறித்து தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து வராங்க. இந்தியா இந்த 2 நாடுகளுடைய அதிகாரிகளையும் வரவழைத்து இது உள்நாட்டு விவகாரம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்து தெரிவித்ததை வருத்தம் தெரிவிக்கக்கூடிய வகையில் கண்டிச்சிருக்காங்க. தங்களது தூதரக அதிகாரியை அழைத்து கண்டித்தது பற்றி அமெரிக்கா இப்போ கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நியாயமான, நேர்மையான, வெளிப்படையான நீதி விசாரணையை அமெரிக்கா ஆதரிப்பதாகவும் இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படின்னும் அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது உள்ளிட்ட எல்லா விவகாரங்களையும் உற்று கவனிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான ஊழல் இந்த வழக்கு தொடர்பாக கடந்த மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க. அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் தேர்தல் நேரத்தில் பிரச்சார பணிகளை சிரமமாக்கும் வகையில் வங்கி கணக்குகள் வருமான வரித்துறையால் முடக்கம் செய்யப்படுவது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி எழுப்பிய குற்றச்சாட்டுகள் பற்றி நாங்கள் முழுமையாக அறிவோம் அப்படின்னு சொன்னார் அவர். போன வாரம் சோனியா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் ரூபாய் 14 லட்சம் வரி பாக்கி தொடர்பான வழக்கில் கட்சியினுடைய 285 கோடி நிதி முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவித்தாங்க. அமெரிக்க தூதரக அதிகாரியை இந்திய அரசு வரவழைத்து இது குறித்து மேத்யூ மில்லரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. தனிப்பட்ட வகையிலான அதிகாரிகளுக்கு இடையில் நடைபெற்ற சந்திப்பு குறித்து நான் எதுவும் சொல்லலை. நியாயமான, நேர்மையான, வெளிப்படையான நீதி விசாரணை நடைமுறைகளுக்காக காத்திருப்போம் அப்படிங்கிறத மட்டும் தெரிவித்து கொள்க விரும்புகிறேன். அப்படி ஒரு நடைமுறையை நாங்கள் ஆதரிக்கிறோம். நியாயமான சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து யாருக்கும் எதிர்ப்பு இருக்க முடியாது அப்படின்னு கருதுகிறோம். இந்த விஷயத்தை தனிப்பட்ட சந்திப்புகளிலும் கண்டிப்பாக தெளிவுபடுத்தும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அமெரிக்க தூதரக அதிகாரி குளோரியா பாப்போனவை வரவழைத்து கெஜ்ரிவால் கைது பற்றி அமெரிக்க அதிகாரிகள் கருத்து தெரிவித்ததற்கு கடும் எதிர்ப்பை பதிவு செஞ்சது. இந்த சந்திப்பு 30 நிமிடங்களுக்கு மேலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஜெர்மனி வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரும்பவும் ஒரு முறை அரவிந்த் கெஜ்ரிவால் கைது குறித்து கேட்டபோது அதற்கு பதிலளிக்க மறுத்துட்டார். நாங்கள் இதுக்கு ஏற்கனவே பதில் கொடுத்துட்டோம் அப்படின்னார். 2 நாட்டுக்கு இடையில் நடைபெற்ற கருத்து பரிமாற்றங்கள் பற்றி பொதுவெளியில் தகவல்களை தெரிவிக்க முடியாது அப்படின்னு கூறிய அவர், இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான நல்லுறவை பேணுவது தங்கள் விருப்பமாகும் அப்படின்னு சொன்னார். இந்த ஆண்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு 2 நாடுகளும் தயாராகிறாங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை உறுதி செய்கிறது. நட்புறவு கொண்ட நாடு என்ற வகையில் அவற்றை நாங்கள் மதிக்கின்றோம் அப்படின்னு அவர் பேசினார். அமெரிக்கா கூறிய கருத்து பற்றி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்தியாவில் உள்ள சில சட்ட நடைமுறைகள் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்த கருத்தை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். ஒரு நாடு மற்ற நாடுகளுடைய இறையாண்மை மற்றும் உள் விவகாரங்களை மதிக்கணும். ஜனநாயக நாட்டில் இந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகம். இந்தியாவின் சட்ட செயல்முறைகள் ஒரு சுயாதீனமாக நீதித்துறையை அடிப்படையாக கொண்டது. இது எந்த சார்பும் இல்லாமல் சரியான நேரத்தில் முடிவுகளை வழங்க உறுதி பூண்டிருக்கு. அதை கேள்வி கேட்பது நியாயம் கிடையாது அப்படின்னு சொன்னார். கெஜ்ரிவாலுக்கு நியாயமான நீதி விசாரணை நடைபெற வேண்டும் அப்படின்னு ஜெர்மனியும் கேட்டிருந்தது. இதை விரும்பாத இந்தியா ஜெர்மன் தூதரக அதிகாரி ஜார்ஜ் வரவழைத்து எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க. ஜெர்மன் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர்கிட்ட தேர்தலுக்கு முன்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட போது அதுக்கு பதில் கொடுத்த செய்தி தொடர்பாளர், இந்த விஷயத்தை நாங்கள் அறிகிறோம். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் அடிப்படை ஜனநாயக கொள்கைகள் இந்த வழக்கில் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு வழக்கை எதிர்கொள்பவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சட்ட சலுகைகளும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு பண்ணார் கருத்தை. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது குறித்து தன்னுடைய அறிக்கையில் இந்த மாதிரியான கருத்துக்கள் எங்களுடைய நீதித்துறை நடைமுறைகளை தலையீடாகவும் எங்கள் நீதித்துறையின் சுதந்திரத்தை குறைத்து மதிப்பிடுவதாகவும் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்த இந்தியா
மேலும் இந்தியா சட்டத்தின் ஆட்சியுடன் கூடிய துடிப்பான மற்றும் வலுவான ஜனநாயகமாகும். பிற ஜனநாயக நாடுகளைப் போலவே இந்தியாவிலும் சட்டம் அதன் கடமையை செய்யும். இது பற்றி ஒரு சார்பான அனுமானங்கள் ரொம்ப நியாயமற்றது அப்படின்னு சொல்லியிருந்தது இந்தியா. இருந்தாலும் ஜெர்மனி இப்போ தன்னுடைய நிலைப்பாட்டை சற்று மென்மையாக கொண்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஜெர்மன் வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இந்தியாவுடனான ஒத்துழைப்பில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பரஸ்பர நம்பிக்கை நிறைந்த சூழ்நிலையை ஒன்றிணைந்து பணியாற்றவும் தயாராக இருக்கும் அப்படின்னார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பலர் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு தேவையற்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய முன்னாள் வெளியுறவு செயலரும் துருக்கி, பிரான்ஸ், ரஷ்யா போன்ற பல்வேறு நாடுகளுக்கான இந்திய தூதர் கன்வல் சிபல் ஜெர்மனி கூறிய கருத்துக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த பிறகும் அமெரிக்கா தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. அதனால இந்தியா தனது கருத்தை தெரிவிக்க வேண்டியிருந்துச்சு. இல்லைனா ஜெர்மனியும் அமெரிக்காவையும் இந்தியா வெவ்வேறு மாதிரி நடத்துவதாக புரிந்து கொள்ளப்படும். வெளியுறவு அமைச்சகத்தினுடைய அறிக்கை மிகவும் பொருத்தமான வார்த்தைகள்ல இருக்கு அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு. அதே நேரத்தில் மூலோபாய விவகார நிபுணர் பிரம்மா செல்லானி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குழு உலகளாவிய தெற்கை நோக்கி ஆக்கிரமிப்பு மற்றும் இழிவான நடத்தையை எவ்வாறு பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நம்புறார். அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் உலக அளவிலான தெற்கிடம் எவ்வாறு இழிவாக நடந்து கொள்ளக்கூடாது என்பதை பைடன் குழு இன்னும் கற்றுக்கொள்ளலை. உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்துடனான சமீபத்திய மோதல் ஒரு உதாரணம். 2022ஆம் ஆண்டில் உக்ரைன் மோதலில் ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்காவிட்டால் அதற்கான விலை கொடுத்து மற்றும் விளைவுகளையும் சந்திக்க நேரிடும் அப்படின்னு இந்தியாவை அச்சுறுத்தியது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் போன வியாழக்கிழமை டெல்லியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். டெல்லி மதுபான கொள்கையில் நடந்ததாக கூறப்படக்கூடிய ஊழலில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. மதுபான ஊழல் வழக்கில் கெஜ்ரிவால் முக்கிய சதிகாரர் அப்படின்னு அமலாக்கத்துறை கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்து கலால் கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இப்போ அமலாக்கத்துறை காவல் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை பல முறை சம்மன் அனுப்பினாங்க. இருந்தாலும் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கலை. டெல்லியில மதுபான ஊழல் வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் இவங்க எல்லாரும் ஏற்கனவே கைது பண்ணப்பட்டிருக்காங்க. பலமுறை சம்மன் அனுப்பியும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகலை அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அமலாக்கத்துறை அவர் கைது பண்ணியிருக்காங்க. இப்போது அவருடைய அமலாக்கத்துறை காவல் முடிவடைந்த காரணத்தால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அந்த நீதிமன்றம் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட நீதிமன்றத்தில் மேலும் அவருக்கு 5 நாட்கள் வரை அமலாக்கத்துறை காவல் விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க.